அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா, சிம்பிளான ஒரு சின்ன பரிகாரம் எப்படின்னு சொல்கிறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். போன பதிவில் கல்லுப்பு வச்சு சின்ன சின்னதாக பரிகாரம் சொன்னேன். இப்போது இந்த வீடியோவில் எள்ளு வச்சு சிம்பிளான பரிகாரம் சொல்லலாம். நிறைய பேர் கோவிலெல்லாம் எள்ளு வச்சு விளக்கேற்றுவாங்க. அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எள்ளு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பொதுவாக சனியின் தாக்கத்தை குறைப்பதற்கும் பித்ரு தோஷங்களை நீக்குவதற்கும் செய்யப்படுகிறது. கருப்பு எள் சனி பகவானுக்கு உரிய தானமாக கருதப்படுகிறது. எள் பரிகாரம் செய்வதற்கான வழிகள்: சனி தோஷ நிவர்த்தி. ஏழரை சனி, அஷ்டம சனி போன்ற சனியின் தாக்கத்தால் இருப்பவர்கள் சனிக்கிழமைகளில் கருப்பு எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு வைப்பது ஒரு பொதுவான பரிகாரம். காகங்கள் சனி பகவானின் வாகனம் என்பதால் இது சனியின் அருளை பெற்று தரும் என்று நம்பப்படுகிறது. எள் தீபம். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் கலந்து எள் தீபம் ஏற்றி வழிபடுவதும் நல்ல பலன்களை கொடுக்கும். இது கஷ்டங்கள், தடைகள் மற்றும் நோய்களிலிருந்து விடுபட உதவும். தானம். சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு கருப்பு எள் மற்றும் அதை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை தானம் செய்யலாம். இதனால் பண பிரச்சனைகள் நீங்கி தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீரில் எள் விடுதல். ஒரு கைப்பிடி எள்ளை ஓடும் நீரில் எறிவதும் வேலைகளில் உள்ள தடைகளை நீக்கும் ஒரு பரிகாரமாக கூறப்படுகிறது. பித்ரு தோஷம். முன்னோர்களுக்கு பிண்டம் வைக்கும்போது அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து எள் சாதத்தை ஆற்றில் கரைக்கும் போதும் கருப்பு எள் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் முன்னோர்களின் ஆசிகளை பெற முடியும். மற்ற கிரகங்களுக்கான எள் பரிகாரங்கள். இப்போ சனிக்கிழமை மட்டுமின்றி வேறு சில நாட்களிலும் செய்யலாம் எள் பரிகாரம். பொதுவாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வெள்ளை எள்ளை கலந்து இனிப்பு பலகாரங்களை ஏழைகளுக்கு தானமாக செய்யலாம். இவ்வாறு எள்ளில் சின்ன சின்ன பரிகாரம் இருக்குது. இதில் நம்மளுக்கு எது தேவையோ அந்த சிம்பிளான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு இதை செய்யும்போது குறிப்பாக முழு மனதோடு நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சின்ன மாற்றமாவது ஏற்படும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வணக்கம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.